தமிழகத்தை ஆட்சி செய்த இரு பெரும் தலைவர்கள் கலைஞர் மு. கருணாநிதி, மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இந்த இரு பெரும் ஆளுமைகளும் முதலாக எங்கே சந்தித்தார்கள்? அவர்களின் சந்திப்புக்கு காரணம் என்ன? தமிழகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமைகளாக பிற்காலத்தில் மாறியது எப்படி? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்குமான நட்பு எப்படி உருவானது என்பதைத்தான் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சிறு சிறு வேடங்களில்தான் நடித்து வந்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் சதி லீலாவதி. அதன் பிறகு பல படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது எல்லாமே சின்ன சின்ன வேடங்கள் தான். கதாநாயகனாக நடிப்பதற்கான வாய்ப்புகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் நடித்த பில்ஹணன் என்ற நாடகம் ரேடியோவில் ஒளிபரப்பானது. இந்த நாடகத்தை DKS சகோதரர்கள் தமிழகம் முழுவதும் மேடைகளில் அரங்கேற்றினார்கள். நாடகம் பெரும் வரவேற்பை பெற்றது. அந்த காலகட்டத்தில் மேடை நாடகங்கள் தான் சினிமாக்களாக தயாரிக்கப்பட்டன. பில்ஹணன் நாடகத்தின் வெற்றியை பற்றி கேள்விப்பட்ட கோவை ஜூபிட்டர் சோமு அவர்கள் அதனை திரைப்படமாக தயாரிக்க திட்டமிட்டார்கள். அதற்கான வேலைகளையும் தொடங்கினார்கள். ASA சாமியை டைரக்டராக ஜூபிட்டர் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது. கதையின் நாயகனாக நடிக்க பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் இருந்தன. அப்போது ஹரிமுருகன் என்ற படத்தில் பரமசிவனாக நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரும் பரிசீலனையில் இருந்தது. அந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆனந்த தாண்டவ காட்சியில் மிக அற்புதமாக நடனம் ஆடியிருப்பார்கள். எனவே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கதையின் நாயகனாக ஒப்பந்தம் செய்யலாம் என்று முடிவெடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் இசை அமைப்பாளராக இருந்த சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் தன்னுடைய மைத்துனர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த புதிய படத்தில் வசனம் எழுத வாய்ப்பு தர வேண்டும் என்று ஜூபிட்டர் சோமு அவர்களிடம் கேட்டார். ஆம், இசையமைப்பாளர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களுடைய உறவினர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஜூபிட்டர் சோமு அவர்களும் சரி என்று சொல்ல, அப்போது ஈரோட்டில் குடியரசு பத்திரிகையில் கலைஞர் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் அது. ஜூபிட்டர் சோமு தயாரித்த புதிய படத்திற்கு வசனம் எழுதுவதற்காக இந்த தகவல் கலைஞரிடம் தெரிவிக்கப்படுகின்றது. கலைஞர் அவர்கள் உடனடியாக கோயம்புத்தூர் வருகின்றார்கள். அந்த புதிய படத்தில் நடிப்பதற்காக கோவை வந்திருந்தார். அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இங்கேதான் தங்களுடைய முதல் சந்திப்பை, முதல் பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். கலைஞரின் கதை வசனத்தில் வெளியான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த அந்த படம்தான் ராஜகுமாரி. இந்த திரைப்படத்தின் போது இருவருக்கும் நட்பு தொடங்கியது. அந்த நட்பு இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு பரிச உணர்வை கொடுத்தது. இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் மிகப்பெரிய ஒரு மரியாதையையும் கொடுத்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படிப்பதற்காக குடியரசு பத்திரிகை உள்ளிட்ட சுயமரியாதை இயக்கத்தினர் கொடுத்த புத்தகங்களை கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அடுத்ததாக மருதநாட்டு இளவரசி என்ற ஒரு படம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த படத்திற்கு கலைஞர் தான் வசனம் எழுத வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்களும் விருப்பப்படுகிறார்கள். எனவே திருவாரூரில் இருந்து சென்னை வரும்படி கலைஞர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். அதன் பேரில் சென்னை வந்த கலைஞர் அவர்கள் ராம அரங்கண்ணல் அவர்கள் இருந்த அறையில் தங்கி இருந்தார்கள். படப்பிடிப்பு முடிந்த பிறகு கலைஞர் அவர்களே எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். கலைஞர் அவர்களும் அரங்கண்ணலும் சேர்ந்து டிராம் வண்டியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டுக்கு போவதை வாடிக்கையாக கொண்டார்கள். இவர்களை பார்த்ததும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய தாய் பலகாரங்கள் வாங்கி கொடுத்து அவர்களை உபசரித்தார். பின்னர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அரங்கண்ணல் அவர்களும் மூவரும் சேர்ந்து திரைப்படங்களை பார்க்கவும், தாராசிங், கிங்காங் குத்துச்சண்டை போட்டிகளை பார்ப்பதற்காகவும் செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். இதன் தொடர்ச்சியாக கலைஞர் கதை வசனத்தில் மந்திரி குமாரி படம் எடுக்கப்பட்டது. இந்த மந்திரி குமாரி படத்திலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான் கதையின் நாயகனாக நடித்தார்கள்.
இந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் பெரிதும் பேசப்பட்டன. அன்றைய காலத்தில் இந்த படத்திற்கான வசனங்கள் மிக அற்புதமாக இருக்கின்றன என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டன. இந்த படத்திற்கு கலைஞர் எழுதிய வசனத்தை பார்த்துதான் பராசக்தி படத்திற்கும் கலைஞர் வசனம் எழுத வேண்டும் என்று மற்றவர்களால் விரும்பக்கூடிய அளவிற்கு கலைஞரின் வசனம் அன்று பேசப்பட்டன. பராசக்தி படத்துக்கு முதலில் திருவாரூர் தங்கராஜ் தான் வசனம் எழுதுவதாக இருந்தது. மந்திரி குமாரியை பார்த்துவிட்டுத்தான் கலைஞர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார்கள். அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்ற கள்ளுக்குடி போராட்டத்தின் காரணமாக போடப்பட்ட கள்ளுக்குடி வழக்கு நிதிக்காகவும் கழக நிதிக்காகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நாடக கம்பெனி சார்பில் நாடகங்கள் நடத்தப்பட்டன. அப்போது கலைஞருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நட்பு மேலும் வலுப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இருவரையும் மேடையில் வைத்துக் கொண்டு அண்ணா அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார், இவர்கள் என் தம்பிகள் என்று அடிக்கடி சொல்வார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்கையும் கலைஞர் அவர்கள் எழுத்தின் வீச்சையும் வைத்து அவர் இப்படி சொன்னார். அண்ணா மறைந்த பொழுது அடுத்து முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது திமுகவுக்குள் கருணாநிதிக்கு ஆதரவான லாபியை உருவாக்கியவரே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். ஆனால் திமுகவில் இருந்த பலர் நெடுஞ்செழியனை தேர்வு செய்யலாம் என்று கூறினார்கள். அண்ணா அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருந்தது நெடுஞ்செழியன் தான். அவர்தான் முதல்வர் பதவிக்கு பொருத்தமானவர் என்றும் கூறினார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடியவர். அவர் நினைத்ததை செய்து முடித்தார். SSR ஆதரவுடன் MLA-க்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் விருந்து வைத்தார்கள். கலைஞருக்கு ஆதரவாக திமுக MLA-க்களிடம் பேசினார்கள். திமுக சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்தல் நடைபெற்றது. நெடுஞ்செழியன் கலைஞர் இருவரும் போட்டியிட்டனர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ராஜ தந்திரத்தின்படி கலைஞரே வெற்றி பெற்றார். திமுக MLA-க்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல்வராக பதவியேற்றார். அண்ணா இல்லாமல் திமுக சந்தித்த சட்டமன்ற தேர்தல் 1971 ஆண்டு நடைபெற்றது. தமிழகத்தின் தென் பகுதியிலிருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் வடபகுதியான செங்கல்பட்டிலிருந்து கலைஞர் அவர்களும் பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ரசிகர்கள் கூட்டமும் கலைஞரின் பேச்சுக்கு கிடைத்த ஆதரவு கூட்டமும் ஓட்டுக்களாக மாறின. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தது. கலைஞர் மீண்டும் முதல்வராக அமர்ந்தார். இப்படித்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்குமான ஒரு நட்பு உருவானது. அந்த நட்பு ஆழமான நட்பாக, ஒரு விரிவான நட்பாக, மனதார ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய நட்பாக மாறியது. அதனால் இருவரும் பயன்பெற்றார்கள். தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலைவராக அன்று இருந்தார்கள். இன்றும் ஒவ்வொரு தமிழர்களின் மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்ல நட்பு கிடைத்தால் எதுவும் சாத்தியம் என்பதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களுமே உதாரணம். மீண்டும் ஒரு வரலாற்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.